வணக்கம். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தின் முதல் பாடம் திடநிலை சாலிட் ஸ்டேட். பாடம் 1 திடநிலை சாலிட் ஸ்டேட் பொருளடக்கம். பொருள்களின் வகைகள்: படிக திடப்பொருள்கள் மற்றும் அமார்பஸ் திடப்பொருட்கள். படிக திடப்பொருட்களின் வகைகள்: அயலி படிகங்கள், உலோக படிகங்கள், சகப்பிணைப்பு படிகங்கள், மூலக்கூறு படிகங்கள். படிக அமைப்புகள்: கனசதுர அமைப்புகள், எளிய கனசதுர அமைப்பு, உடல்மைய கனசதுர அமைப்பு, முகப்புமைய கனசதுர அமைப்பு. படிக குறைபாடுகள்: புள்ளி குறைபாடுகள், கோட்டு குறைபாடுகள். திடப்பொருட்களின் பண்புகள்: மின்சார கடத்துதிறன், காந்தப் பண்புகள், சமச்சீராமை. அச்சுகளும் சமச்சீராமை திறன்களும். முக்கிய கருத்துகள்: திடப்பொருட்களின் வகைப்பாடு மற்றும் படிக அமைப்புகள் பற்றிய புரிதல், படிக குறைபாடுகள் மற்றும் அதன் விளைவுகள், திடப்பொருட்களின் பண்புகள் மற்றும் அவை எவ்வாறு படிக அமைப்பை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்வது. பாடத்தை படிக்க உதவும் சில குறிப்புகள்: பாட புத்தகத்தை நன்றாக படியுங்கள். முக்கிய கருத்துக்களை குறித்து கொள்ளுங்கள். வினா-விடைகளை பயிற்சி செய்யுங்கள். குறிப்பாக புத்தக பின்னாடி உள்ள கேள்விகளை பயிற்சி செய்யவும். தேவைப்பட்டால் யூடியூப் போன்ற தளங்களில் பாடத்தை பற்றி வீடியோக்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. 12ஆம் வகுப்பு வேதியியல் 2ஆம் பாடம் தீர்களும் கரைசல்களும் சொல்யூஷன்ஸ் ஆகும். இந்த பாடத்தில் கரைசல்களின் வகைகள், செறிவு, கரைதிறன் மற்றும் அவற்றின் பண்புகள் பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கரைசல்களில் செறிவு, சதவீதங்கள், மௌலாலிட்டி போன்றவற்றை கணக்கிடும் முறைகளையும் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ளலாம். பாடத்தின் முக்கிய தலைப்புகள்: கரைசல்களின் வகைகள், திட, திரவ, வாயு கரைசல்கள், அவற்றின் உதாரணங்கள், செறிவு வெளிப்பாடுகள், நிறை சதவீதம், கன அளவு சதவீதம், ppm, மௌலாரிட்டி, நார்மாலிட்டி போன்றவற்றை. கரைதிறன்: பல்வேறு காரணிகள் கரைதிறனை பாதிக்கும் விதம். ஹென்றி விதி, கலவைகள், திரவ கலவைகள், அவற்றின் வகைப்பாடுகள் மற்றும் பண்புகள். கரைதலின் பண்புகள்: தாழ் வெப்பநிலை இறக்கம், கொதிநிலை ஏற்றம், ஆஸ்மோட்டிக் அழுத்தம், உறைநிலை இறக்கம். அவற்றின் பயன்பாடுகள். கலவைகளின் பிரிக்கப் பயன்படும் முறைகள்: காய்ச்சி வடித்தல், பின்ன காய்ச்சி வடித்தல், கிறிஸ்டல் ஆக்குதல், குரோமடோகிராபி போன்ற முறைகள். இந்த பாடத்தை படிப்பதற்கான குறிப்புகள்: முதலில் பாட புத்தகத்தை நன்றாக படியுங்கள். முக்கியமான சூத்திரங்கள் மற்றும் கருத்துக்களை குறித்து கொள்ளுங்கள். பல்வேறு வகையான கணக்குகளை பயிற்சி செய்யுங்கள். சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.